रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। டைட்டானிக் கப்பல் கடல்ல மூழ்கினதுக்கு ஏராளமான காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காரணத்துல ஒரு காரணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கான ரேடியோ சிட்டியோட மர்மதேசம் பக்கங்களுக்கு கொஞ்சம் காதுகளை கொடுங்க. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். எகிப்துல கிமு 1050 வாழ்ந்த ஏமன் ரா அப்படிங்கிற இளவரசி தன்னுடைய சின்ன வயசுல இறந்து போனா. அவளை மம்மியாக்கி வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு பெட்டியில வச்சு எகிப்தோட லக்சர் நகர்ல நைல் நதிக்கரையில ஆழமா புதைச்சாங்க. அதன் மேலேயே ஒரு கல்லறையும் கட்டினாங்க. 1890 திருட்டுத்தனமா தோண்டி எடுக்கப்பட்ட அந்த ஏமன் ரா மம்மி விலைக்கு வந்திருக்கு. 4 பிரிட்டிஷ்காரர்கள் அதை வாங்குறதுக்கு ஆர்வத்தோட முன் வந்தாங்க. ஏலத்துல ஒருத்தர் வாங்க தான் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போனாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பித்து பிடிச்ச நிலைமையில பாலைவனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. திரும்பி வரவே இல்லை. மம்மியை வாங்குறதுக்கு முன் வந்த மத்த 3 பேர்ல ஒருத்தர் எகிப்திய வேலையாளால சுடப்பட்டு ஒரு கையை இழந்தாரு. இன்னொருத்தருடைய பணம் திவாலாகி போச்சு. இன்னொருத்தருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. இருந்தாலும் அவங்கள ஒருத்தர் இந்த ஏமன் ரா மம்மி பெட்டிய பிரிட்டனுக்கு கொண்டு வராரு. அங்க மிகப்பெரிய ஒரு மனிதர் தன்னோட வீட்டுல அலங்கார பொருளா வைக்கிறதுக்காக இத வாங்குறாரு. சில நாட்கள்லயே ஒரு கார் விபத்துல அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பலத்த காயம். அவருடைய வீடும் தீப்பிடிக்குது. ஐயா சாமி, இந்த மம்மியை பிடிங்க, எனக்கு இது வேணான்னு பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு பரிசா கொடுத்துறாரு. மம்மி மியூசியத்துக்கு வந்தாச்சு. 2 வேலையாட்கள் தூக்கிட்டு உள்ள போறாங்க. படி ஏறப்ப ஒருத்தர் கால் தவறி கீழே விழுகிறாரு, பிராக்சர். இன்னொருத்தர் 2 நாட்கள் மியூசியம் பக்கமே வரல. 3வது நாள் அவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் மட்டும்தான் வருது. மியூசியத்தோட எகிப்திய பிரிவுல ஏமன் ரா மம்மி பெட்டி வைக்கப்பட்டாச்சு. நைட்டெல்லாம் ஒரே சத்தம். மம்மியோட பெட்டில இருந்து நடுங்க வைக்கக்கூடிய ஓசைகள் வருது. ஆளை விடுங்கடா சாமி, இந்த வேலையே எனக்கு வேணான்னு இரவு காவலர் ஒருத்தர் பதறிட்டு வேலையை விட்டுட்டு போறாரு. இவருக்கு பதிலா வேலைக்கு வந்த இன்னொரு இரவு காவலர் திடீர்னு இறந்தும் போறாரு. மியூசியத்தை துப்புரவு செய்யக்கூடிய பணியாளர்கள் இந்த பிரிவுக்குள்ள போகவே பயப்படுறாங்க. அப்படியும் தைரியமா உள்ள போய் அந்த பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய முக உருவத்தை தொடச்சாரு ஒரு பணியாளர். அடுத்த நாளே அவருடைய வீட்டுல ஒரு இறப்பு. மியூசியத்தோட அதிகாரிகள் கூடி பேசுறாங்க. இந்த ஏமன் ரா மம்மிய அடித்தளத்துல யாருடைய கண்ணையும் படாத மாதிரி வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது எப்படியோ ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு நியூஸ் போக அந்த பத்திரிகையாளர் ஆர்வத்தோட ஓடி வராரு. நான் பார்த்தே ஆகணும்னு அவர் இந்த மம்மிய போட்டோ எடுத்துட்டு போறாரு. புகைப்படத்தை பார்த்தவருக்கு அதிர்ச்சி இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா நேர்ல பாக்குறப்ப ரொம்ப சாதாரணமா தெரிஞ்ச இந்த ஓவியம் புகைப்படத்துல பாக்குறப்ப விகாரமா தெரிஞ்சிருக்கு. அடுத்த நிமிஷம் அந்த பத்திரிகையாளர் தன்னுடைய துப்பாக்கியை தன்னோட நெத்தியில வச்சு சுட்டு இறந்து போறாரு. இப்படி பல அசம்பாவிதங்களுக்கு காரணமான மம்மி திடீர்னு ஒரு வியாபாரியோட கையில கிடைக்குது. அந்த வியாபாரி இத வாங்கி பொருட்கள் போட்டிருக்கக்கூடிய அறையில போடுறாரு. ஒரு நாள் அவருடைய வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு. பிரம்ம ஞான சபையை உருவாக்குன ஹெலினா பிளாவட்ஸ்கி அப்படிங்கிறவர் நின்னுட்டு, உங்க வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு, அதை வெளியே எடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நேரா வீட்டுக்குள்ள போனவர் பூட்டப்பட்டிருந்த அந்த அறையை திறக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய மம்மி பெட்டிய சுட்டி காமிச்சு இதுதாங்கிறாரு. வியாபாரி ஏமன் ரா மம்மிய வேற சில மியூசியங்களுக்கு தள்ளிவிட பார்த்தோம். விஷயம் வெளியே தெரிஞ்சிருந்ததுனால யாருமே வாங்கல. இறுதியா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் மம்மிய வாங்கிக்கிறதுக்காக பணம் அனுப்புறாரு. வியாபாரி துறைமுக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பெட்டிய நியூயார்க் செல்லக்கூடிய ஒரு கப்பல்ல ஏத்தி விடுறாரு. அந்த கப்பலோட பேர் தான் டைட்டானிக். ஏப்ரல் 14, 1912 வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு மேல பனிப்பாறை ஒண்ணுல மோதி மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாச்சு.
விபத்துக்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் இன்னும் எழுதப்படாத ஒரு கதையா இந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்த ஏமன்ரா மம்மியும் ஒரு காரணம்னு சொல்லி முடிச்சாங்க. உண்மையிலேயே டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளானதுக்கும் ஏமன்ரா மம்மிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா தெரியல. அதற்கான மர்மங்கள் இன்னும் விலகல. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். रेडियो सिटी पॉडकास्ट. रेडियो सिटी पॉडकास्ट.